பள்ளத்தாக்குல நடந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுறாரல்லம்மா, அது போதும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த கர்த்தர் உங்களை உருவாக்குறார். அதாவது நான் திரும்ப சொல்றேன், ஒருவேளை நீங்க பள்ளத்தாக்குக்குள்ள கடக்குறீங்க அப்படின்னா, வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கிறதுக்கு அந்த பள்ளத்தாக்கை எப்படி நீங்க மேற்கொள்ளணும்னு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அந்த போராட்டத்தை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்க பள்ளத்தாக்குல இருந்து மேல வந்து பாருங்களேன், அடுத்து உங்களுக்கு முன்பா எரிகோ நிற்கும். அப்ப அந்த எரிகோவை நீங்க எப்படி மேற்கொள்றதுன்னு கற்றுக் கொடுப்பாரு. அடுத்து யோர்தான் வந்து நிற்கும், அந்த யோர்தானை எப்படி பிளக்கிறதுன்னு கற்றுக் கொடுப்பாரு. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? உங்க வாழ்க்கையில வந்த அனுபவங்கள் அநேகரை உயிரோடு கூட காக்கிறது அது காரணமா இருக்க போது. நல்லா 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 இன்னைக்கு கர்த்தர் அதைத்தான் சொல்றார். அப்போ வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கிறதுக்கு இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், யோசேப்பு முறுமுறுத்தாராமா. யோசேப்பு முறுமுறுத்தாரா? கர்த்தர் எப்படி கூட்டிட்டு போனாலும் அமைதியா இருந்தார். அந்த ஒரு மனப்பக்கம் வரதே ரொம்ப அதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதே ஒரு அந்த அனுபவம் வரணும். முதல்ல கர்த்தர் எந்த பாதையில நடத்தினாலும் அதை ஓகே ஆண்டவரே அப்படின்னு சொல்றதுடைய மனநலம் வரணும். இது எதுக்கு ஆண்டவரேன்னு கேட்கறது தான் முதல்ல வருது நமக்கு. இந்த பாதை எதுக்கு ஆண்டவர்? இப்பதானே ஆண்டவர் இதை முடிச்சேன், மறுபடியும் இந்த பாதை எதுக்கு ஆண்டவரே அப்படின்னு கேட்கதான் வருதே தவிர, அவர் நடக்கிற வழியில நடக்கிறதுக்கு ரொம்ப நம்ம என்ன செய்யறோம், யோசிக்கிறோம். ஆனா யோசிப்பு அப்படி நடக்கவே இல்லை. குழிக்குள்ள தூக்கி போட்டாலும் சரி, அடுத்து என்னது அந்த வித்து போட்டாலும் சரி, அதெல்லாம் வழிங்க, சும்மா அதெல்லாம் இல்லை. வித்து போட்டு தகப்பனை விட்டு பிரிச்சு, அடுத்து அங்க செய்யாத குத்தத்தை செஞ்சதாக அவனு மேல ஒரு குற்றம் சாட்டி கொண்டு போய் சிறைக்குள்ள போட்டாது பாருங்க. எப்படியாமா சிறைக்குள்ள, அங்கேயும் போய் யோசிப்பு துக்க முகமாவே இருக்கல. அவன் புலம்பல. நான் அவன் புலம்பலைங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, 4 பேர் வந்து இவங்ககிட்ட கனவு சொல்ற பொழுது, என் பொழப்பே பெரிய பொழப்பு, நானே இவ்வளவு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறேன், உன் பிரச்சனைக்குள்ள என் பிரச்சனையே பெரிய பிரச்சனை, நான் எங்கேயோ இருந்த செய்யாத குத்துட்டு கொண்டு வந்து என்னை இங்க இந்த சிறைச்சாலைக்குள்ள போட்டான்னு புலம்புல. அவர்களை போய் விசாரித்தா. ஏன் துக்க முகமா இருக்கீங்க, ஏன் இன்னைக்கு கவலையோடு இருக்கீங்க, ஏன் உங்க முகம் வாடி இருக்குதுன்னு சொல்லி அவர்களை போய் என்ன செஞ்சா? விசாரித்தா. அவர்களை போய் என்ன செஞ்சானா? விசாரித்தா. அப்படி விசாரித்ததுல தெரியுது இந்த போராட்டத்தை, இந்த போராட்டத்துக்கு அல்லது இந்த உபத்திரவத்துக்கு யோசேப்பு தன்னை அர்ப்பணித்திருந்தான்.